எல்லோருக்கும் இனிய வணக்கங்கள். நான் சாபிமான் ஜமால் முகமது. இந்த பதிவானது நம்முடைய சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்விக்கு பதிலாக இருக்க போகுது. அதாவது கியூஎஸ் சர்டிபிகேஷன் இப்ப நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நான் இந்த மாதிரி ஒரு வழிமுறையை செய்யலான்னு இருக்கேன். அந்த வழிமுறை சரியா இருக்குமா என்னன்னு சொல்லக்கூடிய கேள்வியை தான் அவங்க கேட்டு இருந்தாங்க. அந்த கேள்விக்கு பதிலாட்டம் மேலும் கியூஎஸ் சர்டிபிகேஷன் அண்ட் கியூஎஸ் ரிலேட்டடான இன்னும் பல தகவல்களை கொண்டிருக்க போகக்கூடிய இந்த பதிவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. பார்க்கக்கூடிய நேரத்துல நிச்சயமா உங்களுக்கு அதற்கான தெளிவான பதில் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில இந்த பதிவை நான் இதுல ஆரம்பிக்கிறேன். அதற்கு முன்னாடி நீங்க மறக்காம நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கொஞ்சம் ஆன் பண்ணிக்கிடுங்க. இது சனாஃபின் சிவில் குவான்டிட்டி சர்வேயிங் கற்றதும் கற்பிக்கப்பட்டதும். வாழ்க்கையில நம்ம சாதிக்கணும், ஒரு வளமையான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடிய நேரத்துல பொதுவா நமக்கு கிடைக்கக்கூடிய அட்வைஸ் எப்படி இருக்கும்னா, நேர்மறையான சிந்தனைகளை நீங்க அதிகரிக்கணும். அப்படி அதிகரிக்கக்கூடிய நேரத்துலதான் உங்களுக்கான வெற்றி அப்படி தக்க வச்சுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்றத நம்ம பரவாயில்ல கேட்டிருப்போம். ஆனா இது உண்மையா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா நிச்சயமா ஒரு மிகப்பெரிய ஓட்டை அதுல இருக்கதான் செய்யும். அந்த ஓட்டை எல்லாரையும் விட பெருசா இருக்கிறதுனால அது ஓட்டையாவே நமக்கு தெரியறது இல்லை. அதனாலதான் அந்த வாக்க நம்ம வேத வாக்கா நம்பி வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா பெரும்பான்மையான இடங்கள்ல இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய நபர்களை சந்திச்சு அவங்களுடைய பயோகிராஃபியை நம்ம பார்க்கக்கூடிய நேரத்துல அவங்க சொல்ல கருத்துக்கள் எப்படி இருக்கும்னா, நான் தொடர்ந்து தோத்துட்டே இருந்தேன், அதுக்கப்புறம் தான் எனக்கு வெற்றி கிடைச்சது அப்படின்னு. அப்போ தோத்துட்டே இருந்தாலும் நான் என்னுடைய உத்வேகத்தை விட்டுறல அப்படின்னு சொல்லுவாங்க. அது உத்வேகம் நேர்மறை என்னன்னு எடுத்துக்க கூடாது. அவர் தோக்க அது எக்ஸ்பீரியன்ஸ் அவர் கேதர் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்போ அவர் லைன் அப் பண்றாரு. ஒரு தோல்வி அதுல கிடைச்ச பாடங்கள். அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லக்கூடிய இதுதான். இங்க அவரு பாசிட்டிவ் எனர்ஜியில நான் ஜெயிப்பேன்னு சொல்லக்கூடிய ஒரே எண்ணத்துல அவர் இருந்துட்டு இருந்தாலும் கடைசி வரைக்கும் அந்த சொல்ல மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கணும். நான் எங்க தோத்த இடத்துல நான் என்ன கத்துக்கிட்டேன், இந்த எண்ணங்கள் நமக்கு எப்ப வருதோ அப்பந்தான் வெற்றின்னு சொல்லக்கூடியது நிரந்தரமா நம்ம வாழ்க்கையில இருந்துட்டு இருக்கும். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, பாசிட்டிவ் நெகட்டிவ் இருந்தாதான் பவர் ஜெனரேட் ஆகும். அதே மாதிரிதான் சக்சஸும் ஃபெயிலியரும் கலந்து இருக்கக்கூடிய ஒருத்தருடைய லைஃப்ல தான் வெற்றின்னு சொல்லக்கூடியது பிரகாசமா இருக்கும். இந்த அடிப்படையில தான் இந்த பதிவை நான் ஆரம்பிக்க போறேன். அதுவும் நெகட்டிவ் ஆட். நம்ம சகோதரர் என்ன கேட்டாங்கன்னா, நான் கியூஎஸ் சர்டிபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், அடுத்த மாசம் துபாயில ஃப்ரீ விசால போறேன், அங்க போய் நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணி அதுல நான் எனக்கு வேலையை தேட போறேன் அப்படின்னு சொன்னாங்க. அவருடைய இந்த முயற்சி நிச்சயமா பாராட்டக்குரியதுதான். அவருக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய நேரத்துல நிச்சயமா அவர் அதை பயன்படுத்திக்கிறது நல்லதுதான். இருந்தாலும் சில கேள்விகள்ல இருந்து நம்ம அதுக்கான பதிலை தேடி பார்க்கலாமே. 3 வருஷம் டிப்ளமோ அல்லது 4 வருஷம் இன்ஜினியரிங், இந்த காலகட்டத்துல நம்ம கற்றுக்கொள்ள முடியாத விஷயங்களை ஒரு 3 மாசம் சர்டிபிகேஷன் கோர்ஸ் நமக்கு சொல்லி கொடுத்துருமா அப்படின்னு சொல்லக்கூடிய கேள்வி ஒன்று. இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு நபர் மோர் தென் இயர்ஸ் சைட்ல நீங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கிறீங்க. இந்த மோர் தென் இயர்ஸ் உங்களுக்கு கத்துத்தராத விஷயங்களை ஒரு 3 மாச கோர்ஸ் உங்களுக்கு கற்றுத்தருமா அப்படியே சிந்திக்கணும். அவருடைய ஜாப்னு சொல்லக்கூடியது எல்லாருக்கும் கிடைச்சிருக்கணுங்களா? நிச்சயமா இருக்காது. என்ன காரணம்னா, படிப்புன்னு சொல்லக்கூடியது நாம போகக்கூடிய பாதையில அடையாளப்படுத்த தரதுக்கூடிய ஒரு ஐடென்டிட்டி தான் அந்த படிப்பு. அதன் பிறகு வர செயல்பாடுகள்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்ல இருந்துதான் ஆரம்பிக்கும். பெருவாரியான சக்சஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய நபர்கள் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்ல தான் ஜெயிச்சிருப்பாங்களே தவிர வேற எதுலயும் அவங்க ஜெயிச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம படிக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியுமான்னு கேட்டா தெரியாது. நம்ம எந்த இடத்துக்கு போறோமோ அந்த இடத்துக்கு என்ன தேவையோ அதை உள்வாங்கிக்கிட்டு அதன்படி யார் செயல்படுறாங்களோ அவங்களால மட்டும்தான் அந்த சக்சஸ் ரேஷியோன்னு சொல்லக்கூடியத தக்க வச்சுட்டே இருக்க முடியும். இதுவரைக்கும் நான் சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த தகவல்ல இருந்து நீங்க என்ன புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டேன்னா, நீங்க பண்ணக்கூடிய அந்த சர்டிபிகேஷன் சொல்லக்கூடியது ஒரு ஐடி கார்டு மாதிரின்னு வச்சுக்கிட்டுங்களேன். ஒரு இடத்துக்குள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு தான் அது பயன்படுமே தவிர அதை வச்சு நீங்க ஃபர்தராட்டு ஏதாவது பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியாது. குறிப்பிட்ட எல்லைக்குள்ள மட்டும்தான் இந்த ஐடி கார்டு யூஸ் ஆகும். அதை தாண்டி அடுத்த லெவல் போனோம்னா அது அடுத்தடுத்த கட்டங்களை தான் நீங்க பார்க்கணும். ஸோ இந்த ஐடி கார்டுன்னு சொல்லக்கூடியதை நீங்க வாங்கிதான் ஆகணும். ஏன்னா அது காலத்தினுடைய கட்டாயமா ஆக்கப்பட்டு இருக்குது.
இந்த இடத்துல இப்போ இதை இன்னும் நான் பேசிட்டு இருக்கிறது இன்னும் உங்களுக்கு புரியாத மாதிரி சொல்லதா இருந்தா எப்படின்னா, இப்போ நீங்க ஒரு கியூஎஸ் சர்டிபிகேஷன் முடிச்சிட்டீங்க, நீங்க போயிருக்கீங்க. உங்களை கூட்டிட்டு போயிருக்கக்கூடிய நபர் உங்களுக்கு ஃப்ரீ விசா கொடுத்திருக்கனால நிச்சயமா அந்த நபருக்கு நிறைய கம்பெனியினுடைய ரெஃபரன்ஸ் தெரியும். அப்படி தெரியக்கூடிய அந்த கம்பெனில உங்களை ரெஃபர் பண்ணி நீங்க இன்டர்வியூ போறீங்க. இன்டர்வியூ போகக்கூடிய நேரத்துல அந்த இன்டர்வியூ இப்போ ஒரு சைட் ஆபீஸ்ல நீங்க போறீங்க. ஒரு சைட் ஆபீஸ் போறீங்க, அங்க இன்டர்வியூ எடுக்கிறாங்க. சரி, உங்களை குவான்டிட்டி சர்வேரை நாங்க அப்பாயின்மெண்ட் பண்றோம். நீங்க டிகிரி முடிச்சிருக்கீங்க, நீங்க சர்டிபிகேஷன் முடிச்சிருக்கனால நீங்க இந்த குவான்டிட்டி சர்வேரா ஒரு 6 மந்த்துக்கு ஒர்க் பண்ணுங்க, அதை பார்த்துட்டு நாங்க பண்றோம் அப்படின்னு. ஸோ இந்த 6 மாசம் உங்களுக்கு என்ன கொடுப்பாங்கன்னா, அந்த ப்ராஜெக்ட்ல ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த வேலையில இருக்கக்கூடிய ஒரு பார்ட் ஆஃப் ஒர்க்கை தான் உங்க கையில தருவாங்க. இப்போ ஒரு டெண்டர் புக்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ஒரு ஒரு 10 ஆக்டிவிட்டிஸ் இருக்குதுன்னா, ஏற்கனவே அந்த ஆக்டிவிட்டிஸை சில குவான்டிட்டி சர்வே செய்துட்டு இருப்பாங்க. அப்போ அவங்கள்ட்ட இருந்து உங்களுக்கு ஒரு பார்ட்டை கொடுப்பாங்க. அந்த ஒரு பார்ட்டையும் நீங்க என்ன செய்யணும், திறன்பட கையால கத்துக்கணும். அது எந்த மாதிரி பார்ட் வருதுன்னு சொல்லக்கூடிய முடிவு ஐடி கார்டை யாரு வெரிஃபை பண்றாங்களோ அவங்க பண்ணுவாங்க. நம்ம வேலை ஐடி கார்டை கொண்டு போறது மட்டும் தான் நம்ம வேலை. ஐடி கார்டை வெரிஃபை பண்ணி எந்த சீட்டுக்கு யார் போகணும்னு சொல்லக்கூடிய முடிவை அங்க இருக்கக்கூடிய அந்த மேனேஜ்மெண்ட் தான் எடுக்கும். அந்த மேனேஜ்மெண்ட் எடுத்த முடிவுக்கு பிறகு நம்ம போய் சீட்ல உட்காரணும். அந்த சீட்டுக்கு என்ன ரெஸ்பான்சிபிள் இருக்குதோ அதை தான் நம்ம செய்யணும். அப்ப அதை செய்யக்கூடிய நேரத்துல ஒரு வேலை நம்ம படித்த சர்டிபிகேஷனுக்கு நேர் மாற்றமா அந்த ஜாப் இருந்துச்சுனாலும் அதை மேனேஜ்மெண்ட் பண்ணணும். இந்த இடத்துல தான் நம்ம சர்டிபிகேஷனை சூஸ் பண்ணக்கூடிய இடம் கொஞ்சம் கரெக்டா இருக்கணும். அந்த சூஸ் பண்ணக்கூடிய இடம் தவறா இருந்துச்சுன்னா நமக்கு இந்த ஐடி கார்டால எந்த யூஸும் இல்லாம போயிடும். 6 மாசத்துல அந்த வேலை நமக்கு நிரந்தரம் இல்லாம ஆயிடும். அப்ப இந்த இடத்துக்கு தான் கொஞ்சம் கவனமாட்டு நீங்க சிந்திக்கணும். அதாவது எந்த இடத்துல நான் சர்டிபிகேஷன் பண்ண போறேன், எந்த இண்டஸ்ட்ரியை நான் செலக்ட் பண்ண போறேன், இந்த மாதிரிப்பட்ட முடிவுகளை எடுத்துக்கிட்டு தான் நீங்க அந்த சர்டிபிகேஷனை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஏற்கனவே கம்ப்ளீட் பண்ணி நீங்க முடிச்சிருந்தாலும் இப்போ நீங்க இன்டர்வியூ போயிருக்கீங்க, போய் இன்டர்வியூ சக்சஸ் ஆயிட்டீங்கன்னா எந்த இடத்துல நீங்க இருக்கிறீங்களோ அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிக்கிட்டு நீங்க படித்த சர்டிபிகேஷன்ல இருக்கக்கூடிய அந்த மெத்தட் ஆஃப் ஐடியாலஜில இருக்கக்கூடிய பேட்டர்னை புரிந்து கொண்டு அதன்படி எந்த டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் நமக்கு ஒர்க் கொடுத்தாலும் அதை செய்யக்கூடிய அளவுக்கு நம்மளை தயார்படுத்திக்கிட வேண்டியது இதுல அவசியமா இருக்கு. என்னென்ன வழிமுறைகள் அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. வழிமுறைகள்னு சொல்லக்கூடியது கம்பெனியோடைய ரெஸ்பான்சிபிளா பொறுத்து தான் இருக்கும். ஒரு மேனேஜர் இருக்கிறாருன்னா அவருடைய ரெக்குவயர்மெண்ட் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்க வேலை செய்யணும். அப்ப நீங்க உங்களை எப்படி தயார்படுத்திக்கிட்டோம்னா, எந்த ஒர்க் கொடுத்தாலும் அந்த ஒர்க்கை நீங்க படித்த அந்த 4 இயர் டிகிரியோ அல்லது டிப்ளமோவோ பிளஸ் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அந்த சர்டிபிகேஷன் இதை எல்லாமே நீங்க எடுக்கணும், ரீகால் பண்ணணும். அவங்க கொடுக்கக்கூடிய ஒர்க்கை செய்யக்கூடிய அளவுல உங்களை தயார்படுத்திக்கிட்டணும். காமனா சொல்லக்கூடிய நேரத்துல அது சிலருக்கு சரியா இருக்கும், பலருக்கு உபத்திரமா இருக்கும். அதனால தனிப்பட்ட முறையில அதனுடைய டீட்டெயில்ஸ் நம்ம தெரிந்து கொள்ளலாம். சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய இந்த தகவல் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா தான் நான் இத சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறேன். இந்த பதிவு ஃபுல்லா நீங்க கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள இந்த மாதிரியான கேள்விகளையோ அல்லது எந்த மாதிரியான சந்தேகங்களையோ ஏற்படுத்திச்சுன்னு சொல்லக்கூடியத நீங்க பதிவு பண்ணுங்க. பதிவு பண்ணக்கூடிய நேரத்துல நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி அதை கொண்டு போறதுக்கு வாய்ப்பா இருக்கும்னு சொல்லக்கூடிய எண்ணத்தோடு இந்த பதிவை நான் இதுல முடிக்கிறேன். மீண்டும் அடுத்து ஒரு நல்ல பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.